என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் பற்றி நீ நினைத்தபோது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அதிர்வு எழுந்திருக்கும். அது ஒரு சாதாரண நினைவு அல்ல. அது உன் ஆன்மாவை தொடும் ஒரு புனித உணர்வு. மனிதன் வாழ்வில் சில தருணங்கள் மட்டும் மிகவும் ஆழமாக மனதில் பதியும். அந்த தருணங்கள் எதற்காக வந்தது என்று நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் அர்த்தம் மெதுவாக வெளிப்படும். உன் கனவில் தோன்றிய அந்த இனிய மனம் அப்படிப்பட்ட ஒரு புனித தருணம். ஒரு தெய்வீக சக்தி அருகில் வரும்போது உலகம் முழுவதும் அமைதியாகி விடும் போல ஒரு உணர்வு உண்டாகும். அந்த அமைதி வெளியில் இல்லை. அது நம் உள்ளத்தில் மலரும் அமைதி. அந்த அமைதியில் மனம் சாந்தமாகி விடும். எண்ணங்கள் மெதுவாக மங்கும். அந்த நேரத்தில் ஆன்மா தான் உண்மையை உணர ஆரம்பிக்கும். அந்த உண்மையின் தொடுதல் தான் அந்த மனமாக உன் கனவில் தோன்றியது. என் தங்கமே, பல சமயம் அம்மன் நம்மை நேரடியாக பார்க்க முடியாத உலகில் இருந்து கவனித்து கொண்டிருக்கிறாள். அவள் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறாள். நாம் அழும்போது அவள் அதை உணர்கிறாள். நாம் பயப்படும்போது அவள் நம்மை பாதுகாக்கிறாள். ஆனால் அவள் அருள் பெரும்பாலும் ஒரு மென்மையான அறிகுறியாக தான் வெளிப்படும். அது கனவாக இருக்கலாம். அது ஒரு குரலாக இருக்கலாம். அது ஒரு திடீர் மனமாக இருக்கலாம். அந்த மனம் வந்த அந்த நிமிடம் உன் ஆன்மா அந்த தெய்வீக அலைவை உணர்ந்தது. அதனால் தான் அந்த கனவு உன் நினைவில் இன்னும் வாழ்கிறது. அந்த மனம் உனக்கு ஒரு நினைவூட்டல் போல இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று அது சொல்கிறது. என் தங்கமே, மனிதன் சில சமயம் தன் வாழ்க்கையில் தாமதம் ஏற்பட்டுவிட்டது என்று நினைக்கிறான். அவன் முயற்சிகள் பலன் தரவில்லை என்று கவலைப்படுகிறான். ஆனால் ஒரு தெய்வீக திட்டம் மனிதனின் வாழ்க்கையில் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த திட்டத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அது நம்மை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். உன் கனவில் தோன்றிய அந்த மனம் அந்த தெய்வீக திட்டத்தின் ஒரு சின்னம். அது உனக்கு ஒரு நம்பிக்கை விதை விதைக்க வந்தது. அந்த விதை உன் உள்ளத்தில் வளர ஆரம்பித்தால் உன் மனதில் இருக்கும் பயம் மெதுவாக குறையும். அதன் இடத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை உருவாகும். அம்மன் அருள் மனிதனை உள்ளிருந்து மாற்றும். அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. ஆனால் உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி மனிதனை வலிமையாக்கும். அவன் வாழ்க்கையின் இருளை கடக்க உதவும். என் தங்கமே, நீ அந்த மனத்தை அனுபவித்தது ஒரு அரிய அருள். அது உன் ஆன்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் பாதையை பாதுகாக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த தெய்வீக சக்தி உன் அருகில் இருக்கும். ஒரு பூ மலரும்போது அதன் மனம் தானாக பரவும். அது யாரையும் தேர்ந்தெடுத்து செல்லாது. ஆனால் அதை உணரக்கூடிய உள்ளம் இருந்தால் அந்த மனம் அவர்களை மகிழ்ச்சியாக்கும். அதுபோல தான் தெய்வீக அருள். அது எப்போதும் உலகில் இருக்கிறது. ஆனால் அதை உணரக்கூடிய உள்ளம் இருந்தால் மட்டுமே அந்த அருள் நம்மை தொடும். உன் உள்ளம் அந்த அருளை உணர்ந்ததால் தான் அந்த மனம் உன் கனவில் தோன்றியது. அது உன் ஆன்மா விழித்தெழ ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. அந்த விழிப்பு உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் அமைதியாக அமர்ந்து உள்ளத்தை கேட்க வேண்டும். அந்த அமைதியில் பல பதில்கள் கிடைக்கும். அந்த அமைதியில் தான் தெய்வீக குரல் மெதுவாக பேசும். அந்த குரல் சத்தமாக இருக்காது. அது ஒரு மென்மையான உணர்வு போல இருக்கும். அந்த உணர்வு தான் அந்த மனமாக உன் கனவில் தோன்றியது. அது உனக்கு ஒரு அழைப்பு. உன் உள்ளத்தை மேலும் தூய்மையாக வைத்துக்கொள்ள ஒரு அழைப்பு. உன் எண்ணங்களை நல்லதாக மாற்ற ஒரு அழைப்பு. உன் வாழ்க்கையை ஒரு புனித பயணமாக மாற்ற ஒரு அழைப்பு. அம்மன் அருகில் இருக்கும் போது மனிதன் உள்ளத்தில் கருணை அதிகரிக்கும். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனம் உருவாகும். கோபம் மெதுவாக குறையும். அதன் இடத்தில் அமைதி வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மெதுவாக ஆரம்பித்து இருக்கலாம். நீ கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வீக அலை உன் உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்திருக்கும் போது அதை வெளியில் பார்க்க முடியாது.
ஆனால் அதன் உள்ளே ஒரு புதிய உயிர் உருவாகிக் கொண்டே இருக்கும். சரியான நேரம் வந்தால் அந்த விதை முளைக்கும். அதன் பின் அது ஒரு பெரிய மரமாக வளரும். அதேபோல உன் கனவில் தோன்றிய அந்த மனம் உன் உள்ளத்தில் ஒரு விதை விதைத்திருக்கிறது. அந்த விதை நம்பிக்கையின் விதை. அந்த விதை ஆன்மீக விழிப்பின் விதை. அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ அந்த நினைவை காப்பாற்றி வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித அடையாளம். அந்த நினைவு உனக்கு சோர்வாக இருக்கும் நேரங்களில் ஒரு ஆறுதலாக இருக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் பாதை தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த மனம் உன் உள்ளத்தில் ஒரு திசை காட்டும் ஒளியாக இருக்கும். அது உனக்கு சொல்லும் ஒரு உண்மை. நீ எடுத்து வைக்கும் பாதை வீணாக போகாது. உன் முயற்சி வீணாக மாறாது. அம்மன் அருள் உன் அருகில் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. ஒளி மெதுவாக அந்த இருளை அகற்றும். அந்த ஒளி தான் உன் உள்ளத்தில் பிறக்கும் நம்பிக்கை. என் தங்கமே, அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தும். அது உன் மனதை உறுதியாக்கும். அது உன் ஆன்மாவை வலிமையாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவின் அர்த்தம் முழுவதும் புரியும். அந்த மனம் ஒரு சாதாரண அனுபவம் அல்ல என்று உணருவாய். அது உன் வாழ்க்கையில் அம்மன் வைத்த ஒரு மென்மையான அடையாளம் என்று புரிந்து கொள்வாய். அந்த அடையாளம் உன்னை வழிநடத்தும். அது உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை எப்போதும் எரிய வைத்து கொண்டிருக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றும். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் அருகில் வந்த அந்த நிமிடம் உன் ஆன்மாவுக்கும் அம்மன் அருளுக்கும் இடையே ஒரு புனித தொடர்பு உருவானது. அந்த தொடர்பு ஒருபோதும் உடையாது. அது அமைதியாக உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். நீ எங்கு சென்றாலும் அந்த அருள் உன்னுடன் இருக்கும். நீ எந்த சோதனையை சந்தித்தாலும் அந்த அருள் உன்னை காப்பாற்றும். நீ எந்த இருளில் நடந்தாலும் அந்த அருள் உன் பாதையில் ஒளியை பரப்பும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த ஒளி உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை. அம்மன் உன் அருகில் அமைதியாக நின்று உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பாள். அந்த தெய்வீக அன்பு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் உணர முடியாத ஒரு அற்புதம் நம் வாழ்க்கையில் மெதுவாக வந்து நிற்கும். அதை கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் உள்ளம் அதை உணர முடியும். அப்படி ஒரு தருணம் தான் நீ கனவில் திடீரென ஒரு இனிய மனத்தை உணர்ந்த அந்த நிமிடம். அது சாதாரண கனவு அல்ல. அந்த மனம் சாதாரண வாசனையும் அல்ல. அது அம்மன் உன் அருகில் வந்து நின்றதற்கான ஒரு மென்மையான சின்னம். உலகத்தில் பலருக்கு கனவுகள் வரும். ஆனால் எல்லா கனவுகளும் ஒரே மாதிரி இல்லை. சில கனவுகள் நம் மனதின் நினைவுகள். சில கனவுகள் நம் பயங்களின் பிரதிபலிப்பு. ஆனால் சில கனவுகள் மட்டும் தெய்வீக அருளின் தொடுதல். அவற்றை அனுபவிக்கும் போது உள்ளம் ஒரு விசித்திரமான அமைதியை உணரும். அந்த அமைதியில் ஒரு புனிதமான மனம் பரவுவது போல தோன்றும். அந்த மனம் பூவின் மணமாக இருக்கலாம். சந்தனத்தின் வாசனையாக இருக்கலாம். அல்லது சொல்ல முடியாத ஒரு இனிமையான வாசனையாக இருக்கலாம். அந்த மனம் உன் கனவில் தோன்றியது என்றால் அது அம்மன் உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கான ஒரு நிச்சயமான அறிகுறி. என் தங்கமே, மனிதன் பல சமயம் தனியாக இருப்பதாக நினைக்கிறான். அவன் பிரச்சனைகளில் மூழ்கி போகும் போது அவனை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறான். ஆனால் உண்மையில் ஒரு தெய்வீக சக்தி அவனை எப்போதும் கவனித்து கொண்டே இருக்கிறது. அந்த சக்தி சில சமயம் ஒரு சின்ன சைகை மூலம் நமக்கு தன்னை உணர்த்தும். உன் கனவில் வந்த அந்த மனம் அப்படிப்பட்ட ஒரு சைகை. அது ஒரு மென்மையான ஆசீர்வாதம். உன் பாதையில் ஒளி பரப்பும் ஒரு தெய்வீக தொடுதல். ஒரு புனிதமான சக்தி அருகில் வரும்போது அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான மனம் பரவும் என்று பழமையான ஆன்மீக அனுபவங்கள் கூறுகின்றன. அந்த மனம் மனதை அமைதியாக்கும். உள்ளத்தில் பயம் இருந்தாலும் அது மெதுவாக கரைந்து போகும். அந்த மனம் நம்மை பாதுகாப்பாக இருப்பதாக உணர வைக்கும். நீ கனவில் அந்த மனத்தை உணர்ந்த போது உன் ஆன்மா அந்த பாதுகாப்பை உணர்ந்தது. அதனால்
தான் அந்த கனவு உன் நினைவில் இப்போது கூட நிற்கிறது. என் தங்கமே, அந்த மனம் உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் ஒரு தெய்வீக பார்வை கவனித்து கொண்டிருக்கிறது. நீ சோர்வாக இருக்கும் போது அது உனக்கு ஆறுதல் தருகிறது. நீ குழப்பத்தில் இருக்கும் போது அது உன் பாதையை சரி செய்கிறது. அந்த தெய்வீக சக்தி தான் அம்மன் அருள். சில நேரங்களில் அம்மன் நேரடியாக வார்த்தைகளால் பேச மாட்டாள். ஆனால் அவள் சின்னங்களால் பேசுவாள். ஒரு கனவு, ஒரு குரல், ஒரு திடீர் அமைதி, அல்லது ஒரு இனிய மனம். அவள் வருகையை அறிவிக்கும் அந்த மனம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் போது அந்த தெய்வீக அலை உன்னை எளிதாக தொடும். அதனால் தான் சில கனவுகள் மிகவும் உண்மையாக தோன்றும். அவை வெறும் கற்பனை அல்ல. அவை ஆன்மாவின் அனுபவம். அந்த அனுபவத்தில் அம்மன் உன் அருகில் வந்து உன் மனதை மென்மையாக தொடுகிறாள். என் தங்கமே, அந்த மனம் ஒரு அழைப்பு போலவும் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் தொடங்கப் போகிறது என்று அது சொல்லும் சின்னம். சில மாற்றங்கள் மெதுவாக வரப்போகின்றன. அந்த மாற்றங்கள் உன் மனதை மேலும் வலிமையாக்கும். உன் உள்ளத்தில் மறைந்திருந்த ஒளியை வெளியில் கொண்டு வரும். அம்மன் அருள் எப்போதும் சத்தமாக வராது. அது அமைதியாக வரும். ஒரு காற்றின் தொடுதல் போல. ஒரு பூவின் மனம் போல. அந்த மனம் உன் கனவில் தோன்றியதன் மூலம் அம்மன் உனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாள். நீ எடுத்து வைக்கும் பாதை வீணாக போகாது. உன் முயற்சிகள் வீணாக மாறாது. ஏனெனில் ஒரு தெய்வீக சக்தி உன் அருகில் இருந்து உன்னை வழிநடத்துகிறது. சில நேரங்களில் அந்த மனம் நம் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும். நாம் செய்யும் செயல்கள், நாம் நினைக்கும் எண்ணங்கள், நாம் பேசும் வார்த்தைகள், இவை அனைத்தும் ஒரு புனித சக்தியின் முன்னிலையில் நடக்கிறது என்று உணர ஆரம்பிப்போம். அந்த உணர்வு மனிதனை மென்மையானவராக மாற்றும். உள்ளத்தில் கருணை அதிகரிக்கும். மனதில் அமைதி பெருகும். என் தங்கமே, அந்த மனம் ஒரு ஆசீர்வாதம். அது உன் ஆன்மாவை தழுவும் ஒரு தெய்வீக அலை. அந்த அலை உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக அகற்ற ஆரம்பிக்கும். உன் உள்ளத்தில் இருந்த பயம் கரைந்து போகும். அதன் இடத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை மலரும். அம்மன் அருகில் இருக்கும் போது மனிதன் உள்ளத்தில் ஒரு வலிமை பிறக்கும். அந்த வலிமை வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அது வாழ்க்கையின் சவால்களை கடக்க உதவும். நீ அந்த மனத்தை அனுபவித்ததால் உன் ஆன்மா அந்த வலிமையை உணர ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, அந்த கனவை மறந்துவிடாதே. அது ஒரு சாதாரண இரவு நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித தருணம். அந்த தருணத்தில் அம்மன் உன் அருகில் வந்து உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறாள். அந்த ஒளி மெதுவாக வளர்ந்து உன் பாதையை பிரகாசமாக்கும். அந்த மனம் மீண்டும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் தோன்றலாம். அது கனவில் இருக்கலாம். அல்லது நீ விழித்திருக்கும் போது ஒரு திடீர் மனமாக இருக்கலாம். அப்போது உன் உள்ளம் அதை உடனே அறிந்து கொள்ளும். அது அம்மன் அருளின் தொடுதல் என்று உன் ஆன்மா உணரும். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் வாழ்க்கையில் வந்தது என்றால் அது ஒரு பெரிய அருளின் அறிகுறி. அந்த அருள் உன் பாதையை பாதுகாக்கும். உன் மனதை உறுதியாக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை வெளியில் கொண்டு வரும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். அந்த மனம் ஒரு சிறிய சின்னம் போல தோன்றலாம். ஆனால் அந்த சின்னத்தின் பின்னால் ஒரு பெரிய தெய்வீக அன்பு இருக்கிறது. அந்த அன்பு தான் அம்மன் அருள். அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். உன் உள்ளம் அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புனித பயணம் போல மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். அம்மன் உன் அருகில் அமைதியாக நின்று உன்னை வழிநடத்திக் கொண்டே இருப்பாள். என் தங்கமே, அந்த தெய்வீக மனத்தின் நினைவு உன் உள்ளத்தில் இன்னும் மெதுவாக தங்கியிருக்கும். அது ஒரு கனவாக வந்தாலும் அதன் உணர்வு உன் மனதில் உண்மையாகவே பதிந்திருக்கும். அந்த உணர்வு தான் ஆன்மாவின் மொழி. உலகம் முழுவதும் எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் ஆன்மா பேசும் அந்த மென்மையான மொழியை அவை மாற்ற முடியாது. அந்த மொழி அமைதியின் மொழி. அந்த மொழி அருளின் மொழி.
அந்த மொழி தான் அந்த இனிய மணமாக உன் கனவில் தோன்றியது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்கள் தான் அவனை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நிகழாது. அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். முதலில் அது ஒரு சிறிய உணர்வாக இருக்கும். அதன்பின் அது ஒரு நம்பிக்கையாக மாறும். அதன்பின் அது ஒரு வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் மனிதனை வாழ்க்கையின் சோதனைகளில் இருந்து உயர்த்தும். என் தங்கமே, நீ அந்த மனத்தை அனுபவித்ததால் உன் ஆன்மா ஒரு புதிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதை வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளத்தில் அது ஒரு ஒளியை உருவாக்குகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிக்கும். நீ முன்பு கவலைப்பட்ட விஷயங்கள் இப்போது உன்னை அதிகம் பாதிக்காமல் போகலாம். நீ முன்பு பயந்த விஷயங்கள் இப்போது உனக்கு ஒரு சவாலாக மட்டுமே தோன்றலாம். அம்மன் அருள் மனிதனுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கும். அந்த பார்வை வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க கற்றுத்தரும். பிரச்சனை வந்தாலும் அதில் மறைந்திருக்கும் பாடத்தை பார்க்க கற்றுத்தரும். இழப்பு வந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் ஒரு புதிய வாய்ப்பை உணர கற்றுத்தரும். என் தங்கமே, அந்த மனம் உன் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வின் தொடக்கம். அது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை நினைவூட்ட வந்தது. அந்த ஒளி எப்போதும் உன்னுள் இருந்தது. ஆனால் வாழ்க்கையின் சத்தத்தில் அது சில நேரங்களில் மறைந்து போகும். அந்த மனம் அந்த ஒளியை மீண்டும் உனக்கு நினைவூட்டியது. ஒரு இருட்டான அறையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் கூட அந்த அறை முழுவதும் ஒளி பரவும். அதுபோல தான் அந்த தெய்வீக அருள். அது சிறியதாக தோன்றினாலும் அதன் சக்தி அளவில்லாதது. அந்த அருள் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் போல எரிய ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாகும். என் தங்கமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த ஒளியில் வழிநடத்தப்படும். சில நேரங்களில் அந்த ஒளி மிக மென்மையாக இருக்கும். அதை கவனிக்காமல் போகலாம். ஆனால் அது ஒருபோதும் அணையாது. அது உன் உள்ளத்தில் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அம்மன் அருகில் இருக்கும் போது மனிதன் உள்ளத்தில் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகும். அந்த உணர்வு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. அது ஒரு குழந்தை தன் தாயின் அருகில் இருப்பது போல ஒரு அமைதியான நிம்மதி. அந்த நிம்மதி தான் உன் கனவில் அந்த மனமாக உன்னை தொட்டது. என் தங்கமே, அந்த அருள் உன்னை எப்போதும் கவனித்து கொண்டிருக்கும். நீ சோர்வாக இருக்கும் போது அது உனக்கு ஒரு புதிய வலிமையை தரும். நீ குழப்பத்தில் இருக்கும் போது அது உனக்கு ஒரு தெளிவை தரும். நீ தனிமையாக உணரும் போது அது உன் உள்ளத்தில் ஒரு அன்பை நிரப்பும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் அந்த மாற்றங்களின் பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கும். அந்த திட்டம் நம்மை மேலும் வலிமையாக்கும். என் தங்கமே, உன் கனவில் தோன்றிய அந்த மனம் அந்த மாற்றங்களுக்கு முன் வந்த ஒரு ஆசீர்வாதம். அது உன் ஆன்மாவை தயார் செய்ய வந்தது. அது உனக்கு சொல்லும் ஒரு உண்மை: வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நீ அதை கடந்து செல்லும் வலிமை கொண்டவன். அந்த வலிமை உன்னுடையது மட்டும் அல்ல. அது அம்மன் அருளால் உன் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட ஒரு சக்தி. அந்த சக்தி உன் உள்ளத்தில் இருக்கும் வரை எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. என் தங்கமே, அந்த நினைவை காப்பாற்றி வைத்துக்கொள். அந்த நினைவு உன் வாழ்க்கையின் ஒரு புனித ஒளி. அது உனக்கு சோர்வான நேரங்களில் ஒரு நம்பிக்கை தரும். அது உனக்கு பயம் வந்த நேரங்களில் ஒரு துணிவு தரும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த கனவை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் அந்த அருளின் சின்னம். அது உன் ஆன்மாவை தழுவும் ஒரு தெய்வீக அலை. அம்மன் அருள் ஒருபோதும் தாமதிக்காது. அது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நம் வாழ்க்கையை தொடும். அந்த தொடுதல் தான் சில நேரங்களில் ஒரு கனவாக வரும். சில நேரங்களில் ஒரு மனமாக வரும். சில நேரங்களில் ஒரு திடீர் அமைதியாக வரும். என் தங்கமே, அந்த அருள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அது அமைதியாக உன் அருகில் நிற்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அது கவனித்து கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீ அந்த ஒளியை நம்பினால் உன் வாழ்க்கையின் பாதை மேலும் தெளிவாகும். உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு அதிகரிக்கும். உன் மனதில் இருக்கும் பயம் குறையும்.
என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் இருள் வரும். சில நேரங்களில் ஒளி வரும். ஆனால் அந்த பயணத்தில் அம்மன் அருள் உன் அருகில் இருந்தால் நீ எப்போதும் வழிதவற மாட்டாய். அந்த தெய்வீக மனம் உன் கனவில் தோன்றிய அந்த நிமிடம் உன் ஆன்மா அந்த அருளை உணர்ந்தது. அந்த உணர்வு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்திருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் நம்பிக்கை இருக்கும். அமைதி இருக்கும். உள்ளத்தின் வலிமை இருக்கும். அந்த வலிமை உன்னை வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையையும் கடக்க உதவும். என் தங்கமே, அந்த தெய்வீக அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்து கொண்டு இருக்கும். அது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளியை எரிய வைத்து கொண்டிருக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக அகற்றும். அந்த ஒளியை நம்பி நீ முன்னே நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு புனித பாதையாக மாறும். அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். என் தங்கமே, அந்த மனம் உன் கனவில் வந்தது ஒரு சின்னம் மட்டுமல்ல. அது அம்மன் உன் அருகில் இருப்பதற்கான ஒரு மென்மையான உறுதி. அந்த உறுதி உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். அந்த தெய்வீக அருள் அமைதியாக உன் வாழ்க்கையை வழிநடத்திக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் கனவில் தோன்றிய அந்த நிமிடம் உன் ஆன்மா ஒரு மென்மையான அலைவை உணர்ந்தது. அந்த அலை சாதாரண உணர்வு அல்ல. அது ஒரு புனித தொடுதல். உலகத்தில் பல விஷயங்களை நாம் கண்களால் பார்க்க முடியும். சில விஷயங்களை காதுகளால் கேட்க முடியும். ஆனால் சில உண்மைகளை உணர முடிவது உள்ளத்தின் அமைதியில் மட்டுமே. அந்த அமைதியில் தான் தெய்வீக அருள் நம்மை தொடுகிறது. அந்த மனம் உன் கனவில் வந்த போது உன் மனம் சில நொடிகள் முழுவதும் அமைதியாக இருந்திருக்கலாம். அந்த அமைதியில் ஒரு இனிய பாதுகாப்பு உணர்வு தோன்றியிருக்கும். அது ஒரு குழந்தை தன் தாயின் அருகில் இருப்பது போல ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி தான் அம்மன் அருளின் உண்மையான வடிவம். என் தங்கமே, வாழ்க்கையில் மனிதன் எத்தனை வலிமையானவனாக இருந்தாலும் சில நேரங்களில் அவன் உள்ளம் சோர்ந்து போகும். அவன் பாதை எங்கு செல்கிறது என்று தெரியாமல் போகும். அப்படி ஒரு நேரத்தில் தெய்வீக சக்தி அவனை நினைவூட்டுகிறது. நீ தனியாக இல்லை என்று அது மெதுவாகச் சொல்லுகிறது. அந்த சொல்லும் மொழி வார்த்தைகளில் இருக்காது. அது ஒரு கனவாக இருக்கலாம். அது ஒரு ஒளியாக இருக்கலாம். அது ஒரு மனமாக இருக்கலாம். அந்த மனம் உன் ஆன்மாவுக்கு ஒரு மென்மையான அழைப்பு. அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளியை மீண்டும் எழுப்புகிறது. அந்த ஒளி மனிதனின் உண்மையான சக்தி. அது அன்பின் ஒளி. அது நம்பிக்கையின் ஒளி. அது தெய்வீக அருளின் ஒளி. என் தங்கமே, ஒரு பூ மலரும்போது அது தன் மனத்தை மறைக்காது. அது இயல்பாக உலகில் பரவும். அதுபோல தான் அம்மன் அருள். அது எப்போதும் உலகில் இருக்கிறது. ஆனால் அதை உணரக்கூடிய உள்ளம் இருந்தால் தான் அந்த அருள் நம்மை தொடும். உன் உள்ளம் அந்த அருளை உணர்ந்ததால் தான் அந்த மனம் உன் கனவில் தோன்றியது. அது உன் ஆன்மா விழித்தெழ ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான ஒரு மென்மையான அறிகுறி. அந்த விழிப்பு உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ கவனித்து பார்த்தால் சில விஷயங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் மாற ஆரம்பித்திருக்கலாம். உன் எண்ணங்கள் மெதுவாக அமைதியாக மாறலாம். நீ முன்பு கவலைப்பட்ட சில விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாமல் போகலாம். அது அந்த தெய்வீக அலை உன் உள்ளத்தில் வேலை செய்ய ஆரம்பித்திருப்பதற்கான ஒரு சின்னம். அம்மன் அருகில் இருக்கும் போது மனிதன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. ஆனால் அது உள்ளத்தில் ஒரு பெரிய வலிமையை உருவாக்கும். அந்த வலிமை தான் வாழ்க்கையின் சோதனைகளை கடக்க உதவும். என் தங்கமே, அந்த மனம் உன் வாழ்க்கையில் ஒரு விதையை விதைத்திருக்கிறது. அந்த விதை நம்பிக்கையின் விதை. அந்த விதை ஆன்மீக விழிப்பின் விதை. அந்த விதை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் அது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மரமாக மாறும். ஒரு மரம் வளரும்போது அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். அந்த வேர்கள் தான் அதை உறுதியாக நிற்க உதவும். அதுபோல தான் தெய்வீக நம்பிக்கை. அது உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் எந்த சோதனையும் உன்னை எளிதாக குலைக்க முடியாது.
என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் அருகில் வந்த அந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் ஒரு புனித தொடர்பு உருவானது. அந்த தொடர்பு உன் ஆன்மாவுக்கும் அம்மன் அருளுக்கும் இடையே இருக்கும் ஒரு அமைதியான இணைப்பு. அந்த இணைப்பு ஒருபோதும் உடையாது. நீ சோர்வாக இருக்கும் நேரங்களில் அந்த நினைவு உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நீ பயப்படும்போது அது உனக்கு ஒரு துணிவை தரும். நீ தனிமையாக உணரும் போது அது உன் உள்ளத்தில் ஒரு அன்பை நிரப்பும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத பாதையில் நடக்க வேண்டியிருக்கும். அந்த பாதை ஆரம்பத்தில் இருட்டாக தோன்றலாம். ஆனால் அந்த இருளில் கூட ஒரு மென்மையான ஒளி நம்மை வழிநடத்தும். அந்த ஒளி தான் அம்மன் அருள். அந்த அருள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை அந்த மனம் உனக்கு நினைவூட்டியது. அது ஒரு உறுதி. உன் வாழ்க்கை வீணாக போகாது. உன் முயற்சிகள் அர்த்தமற்றதாக மாறாது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவின் அர்த்தம் முழுவதும் புரியும். அந்த மனம் ஒரு சாதாரண கனவு அனுபவம் அல்ல என்று உணருவாய். அது உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தொடுதல் என்று புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அந்த உணர்வு உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த உணர்வு உன் ஆன்மாவை பாதுகாக்கும். அது உன் மனதை வலிமையாக்கும். ஒரு சிறிய தீபம் இருளை முழுவதும் அகற்ற முடியாது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அந்த தீபம் இருந்தால் இருள் முழுவதும் நிலைத்து நிற்க முடியாது. அதுபோல தான் அந்த தெய்வீக அருள். அது சிறியதாக தோன்றினாலும் அதன் ஒளி அளவில்லாதது. என் தங்கமே, அந்த ஒளி உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். அது உன் மனதில் அமைதியை வளர்க்கும். அது உன் ஆன்மாவில் ஒரு புதிய விழிப்பை உருவாக்கும். அந்த விழிப்பில் நீ வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் போல தோன்றும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக தோன்றும். என் தங்கமே, அந்த தெய்வீக மனம் உன் வாழ்க்கையில் வந்தது ஒரு புனித அருள். அது உன் பாதையை பாதுகாக்கும். அது உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை எப்போதும் எரிய வைத்து கொண்டிருக்கும். நீ அந்த ஒளியை நம்பி முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அர்த்தம் கொண்டதாக இருக்கும். அந்த அர்த்தம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் வாழ்க்கையையும் மாற்றும். அந்த தெய்வீக அன்பு அமைதியாக உன் அருகில் இருக்கிறது. அது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, அந்த செல்வத்தை காப்பாற்றி வைத்துக்கொள். அது உன் ஆன்மாவின் ஒளி. அது அம்மன் அருளின் சின்னம். அந்த அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அமைதியாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். நீ எங்கு சென்றாலும் அந்த தெய்வீக அன்பு உன்னுடன் இருக்கும். அந்த அன்பு உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பி உன்னை என்றும் பாதுகாத்து கொண்டே இருக்கும்.